சொல்ல மாட்டேன். அன்பான தேவ ஜனமே, உங்களை மீண்டும் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடுகளாக அது மாறட்டும். நீதிமான்களுடைய கூடாரங்கள் எப்பொழுதும் கம்பீர சத்தத்தை உருவாக்கி கொண்டிருக்கும். கர்த்தரை நேசிக்கிற அன்பு உள்ளங்கள், கர்த்தரோடு கூட வாழ வேண்டும் என்று நினைக்கிற நல்ல இருதயங்கள், எப்பொழுதும் வீட்டுக்குள் உலக காரியங்கள் அதிகமாக ஈடுபடாதபடி கிறிஸ்துடைய வார்த்தைகள், கிறிஸ்துடைய பிரசங்கங்கள், கிறிஸ்துடைய பாடல்களை அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உன் கூடாரத்தை கர்த்தர் அவர் தம்முடைய மகிமையின் நிறைவினால் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம இன்னைக்கு நிறைய பேர் காலையில எழுந்து கிறிஸ்துவ பாடலை கேட்குறோம். யூடியூப் சேனல்லையோ இல்லை டிவிலையோ பல மனிதருடைய தேவ செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்ம வீடு எழுந்தவுடனே பரிசுத்த நாமத்தினால் தேவ பிரசன்னம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அன்பான என் தங்கைமார்களே, தாய் தகப்பன்களே, சகோதர சகோதரிகளே, பேர பேத்திகளே, சொந்த பந்தங்களே, உங்களுடைய அன்பு மிகவும் கர்த்தருக்குள் இருக்கிறபடினால் நிச்சயமாக நம்முடைய வீட்டுடைய காரியங்களையும் நம்முடைய தேவைகளையும் அவர் சந்தித்து நமக்கு ஆசீர்வாதங்களை அவர் கொடுப்பார். சங்கீதம் 118 அதிகாரத்துல 15வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தங்கள் உண்டாகும், கர்த்தரின் வலக்கரங்கள் பராக்கரத்தை செய்யும். அல்லேலூயா. எப்பெல்லாம் உங்க வீட்டுக்குள்ள துதி சத்தங்கள், ஜெபங்கள், வீட்டு பிரேயர்கள் நீங்க வைக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த வீட்டுக்குள்ள எப்பொழுது கிறிஸ்துடைய நாமத்தை நீங்கள் உச்சரித்து கொண்டு இருக்கிறீங்களோ, எப்பொழுது அவருடைய நாமத்தை நீங்கள் வாய் திறந்து சொல்லி கொண்டு இருக்கிறீங்களோ, அப்போ உங்க வீடு எப்படிப்பட்ட வீடாக மாறுதுங்க? கிறிஸ்துடைய அற்புதம் செய்யக்கூடிய வீடாக அது மாறுகிறது. நம்ம நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளைங்க வீட்டில் ஜெபம் வைக்கிறத நம்ம மறந்துட்டோம். ஊழியக்காரங்களே சில பேர் வந்து ஜெபிக்கிறாங்களா ஜெபிக்கலன்றது கூட நமக்கு தெரியல. நம்மளும் ஊழியக்காரன் அழைக்கிறது இல்லை, அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க, கூப்பிட்டா வருவாங்களா அப்படின்னு நம்ம நினச்சி என்ன பண்ணுறாங்க, நம்முடைய வீட்டில் தேவனுடைய பிரசனத்தை அதிகமாக கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுங்க, முயற்சி எடுக்கிறதில்ல. நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம செய்கிற எல்லாம் நல்லதுதான். நீங்கள் ஜெபிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, தேவனுடைய உறவாடுறீங்க, பெரிய ஆசீர்வாதங்கள் தான். ஆனாலும் அதற்கான அபிஷேகம் பண்ணப்பட்ட சில தேவ மனிதர்கள், தேவ ஊழியர்கள், உங்கள் திருச்சபை மேய்ப்பர்கள், நீங்கள் அறிந்த ஊழியர்கள் உங்கள் வீட்டுக்குள் வந்து ஜெபிக்கும் பொழுது இன்னும் பூரண ஒரு கம்பீர சத்தங்கள் உண்டாகும். ஏன்னா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே கர்த்தருடைய நிறைவும் அவரோடு கூட கடந்து வரும். அப்போ உங்களோட இல்லையா? இருக்குது, நிச்சயமாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டும் ஒன்றா இணையணும் இல்லையா? பாருங்க, ஏசப்பா பிதா இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னாரு. அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு? தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதர்களும் தேவ ஊழியர்களும் நம் கூட இருக்கிறது மிகவும் பாக்கியமானது. அதனால் முடிந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோங்க, நம்ம வீட்டுக்குள்ளே ஜெபங்களை வைப்போம், குடும்ப பிரேயரை ஏற்படுத்துங்க. பக்கத்தில் அக்கத்தில் இருக்கலாம் வீட்டுக்கு அழைத்து ஒரு கிறிஸ்துடைய மகிமையின் சத்தத்தை துணிக்கிறதாக அதை மாற்றுங்க. வீடு முழுவதும் கிறிஸ்துடைய அன்பை நிரப்புங்க. அப்போ அங்கே பாருங்க, கர்த்தருடைய வலக்கரங்கள் வராக்கரங்களே செய்யும். எல்லா சத்துடைய தலைகள் நசுக்கப்படும். யாரெல்லாம் கோலியாத்தை கீழே நிச்சயமாக விழுந்து போவான். யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி பேசுகிறார்களோ அவங்க நாவுகள் எல்லாம் கர்த்தர் ரதமாக்கி போடுவார். சரிங்களா? ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைகள் விதைக்கப்படுகிறது, துதி பாடல் சத்தங்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நம்முடைய வீட்டுக்குள்ள பெருக 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 சத்ருவானவன் அவன் என்ன பண்ணாங்க, சுருகி கீழே விழுந்து கிடப்பான். சரிங்களா? அதனால முடிந்த அளவுக்கு நீங்கள் யாவரும் கிறிஸ்துடைய அன்பை அதிகமாக ருசி பார்த்து, நம்ம மட்டும் ருசி பார்ப்பதற்காக கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணி தெரிந்து கொள்ள, பிறருக்கு என்ன பண்ணணும், அவருடைய அன்பை உணர்த்தணும். அதுதான் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடாக எண்ணப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்போ நம்ம வீட்டை என்ன பண்ண முடிஞ்ச அளவுக்கு, சரி ஆள் இருந்ததுன்னா ஆள் நிறைய பேர் அழைக்கலாம், ஒரு சின்ன வீடு இருந்தால் கொஞ்சம் பேர் அழைக்கலாம், ஒரு 2 பேர் 3 பேருக்கு நம்ம வீட்டிலேருந்து ஒரு சுவிசேஷம் பரவுதுன்னா நம்ம வீடும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. வருகிற அந்த ஆத்மாவுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற நண்பான தெய்வ பிள்ளைகளை, உங்கள் வீட்டை கர்த்தருடைய நாமத்தினால் நிரப்புங்க, துதிங்க, சோத்தரிங்க, அவரை ஊழியர்களை அழைத்த வீட்டில் செபிங்க, இன்னும் ஆசீர்வாதமாக இருங்க. கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பார்கள். காட் பிளஸ் யூ.